இந்த ரியாக்ஷன் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மனநிலையா இருக்கு. இதற்கான காரண காரியங்கள் என்ன, அப்படி என்ன தாவேகா தொண்டர்கள் வந்து மனக்குமுறல் இருக்காங்க அப்படின்னு நம்ம விலாவரியா பேசுவோம். இவங்க மட்டும் இல்ல, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட தாவேகாவினுடைய தீவிர ஆதரவாளராக நேற்று இரவிலிருந்து மாறி இருக்கக்கூடிய நம்ம கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதை விரிவா நம்ம பேசுவோம். சொல்லுங்க கோகுல், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஏன் பண்ணக்கூடாது? இல்ல, இது இப்ப விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது இவர்களோட ஆசையா வந்து இருக்கு. ஆமா, இப்ப இந்த பெண்மணி இப்படி பண்றது மட்டும் நான் சொல்ல வரல, இன்னும் நான் நிறைய வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா, நேற்று சமூக வலைதளங்களுக்குள்ள போக முடியல. எல்லாருமே வந்து அவங்கவுங்கள வயசுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, பெரியவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, எல்லாத்தையும் தொகுத்து பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது கோகுல், இது வந்து எங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இப்படி கத்தக்கூடாதுன்னு எதனா ஒரு டிக்ஷனரி இருக்கா, இல்லை எதனா ஒரு குரல் இருக்கா, பெண்கள் முடிவு பிடிச்சிட்டு இப்படி கத்தக்கூடாதுன்னு என்ன இருக்கா? நீங்க அதை ஒரு குறையா பாக்குறீங்க. எங்கள் தலைவரின் மீது, எங்கள் தளபதியின் மீது நாங்க வைத்திருக்கக்கூடிய காதலை இப்படி வெளிப்படுத்துறோம். குறையெல்லாம் பார்க்கல, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? ஒரு மனிதரை ஏன் நீங்க ஒரு ஒரு தவறான பார்வையில் நீங்க ஏன் பாக்குறீங்க? ஏன் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? சரி, இன்னொரு வீடியோ கேட்டுறேன், பாப்போம். இன்னொரு வீடியோ கேட்டுறேன். ஏங்க, எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. நாங்க தாங்க எங்களுக்கு வேணும், நாங்க அவரை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க. அவர் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை அவருக்கு ஒழுங்கா. தூக்கம் இல்லை, சாப்பாடு இவங்களுக்கு எங்க தெரியும்? இல்லை, நீயே அல்ற இப்போ. இல்லைங்க, தளபதி மீது இவ்வளோ அன்பு உள்ள ஒரு மக்கள் இருக்காங்கன்னா எந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இருக்காங்க? எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப தளபதி அவர்கள் வந்து சுகமா வாழ்ந்தாரு, சொகுசா வாழ்ந்தாரு, இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்றாங்களே என்ன? ஆமாங்க, மக்களுக்காக வராருங்க. கவர்னர் ஆபீஸ்க்கு 3 வாட்டி வந்திருக்காரு. எங்கேயாவது எங்க தலைவர் அத்தனை வாட்டி போயிருக்காரா? யாருக்காக? மக்களுக்காக. நம்ம ஆட்சி அமைச்சா நம்ம மக்களுக்கு நாளைக்கு நல்லது செய்யலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணலான்றதுக்காக தான் தளபதி இத்தனை வாட்டி போயிட்டு இருக்கு. சரி, 4 நாள் கழிச்சு போங்க, என்ன ஆயிர போகுது? இப்போ பெரும்பான்மை இல்லாம இருக்கலாம், திருப்பி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பெரும்பான்மை வந்தா ஆட்சி அமைக்க போறீங்க, இதுல என்ன குழப்பம் இருக்கு? கோகுல், நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு கோகுல். ஒவ்வொரு நாளும் தானே வட்டி போடுவாங்க. சரி, அதை யார் அடைக்கிறது? ஒருவேளை அடைக்க முடியும்னா அடுத்தது எங்க தளபதி படம் நடிக்கிறதுக்கு முதல் கொண்டு பேசிட்டு இருக்காருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வருஷத்துக்கு வர 200 கோடியை வச்சு நம்ம கேட்ட 50,000 கோடி வட்டி நீங்க கட்ட போறீங்களா? முடியுங்க, ஏன் முடியாதுன்றீங்க? சரி, ஓகே, சொல்லுங்க கோகுல், ஏன் முடியாது? ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு எல்லாம்? சரி, ரைட்டு. இதுவாச்சும் வந்து ஒரு பெண்மணி பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்டுல 10 வயசு 8 வயசு குழந்தைங்களாம் இருக்கும்ல, அதுங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கோகுல், அது என்ன ஒரு பெண்மணி பேசுறாங்க? ஏன் பெண்கள் பேசக்கூடாதா? பெண்கள் பேசலாம், பெண்கள் அரசியல் பேசக்கூடாதா நான் கேக்குறேன். சரி, இப்ப குழந்தைகள் பேசுற அரசியலையா எடுத்து கேட்டுவாங்க. வைங்க. உங்களுக்கு எல்லாம் மக்களை பார்த்தா கேவலமா இருக்கா? எல்லாருமே ஓட்டு போட்டனால தானே அவர் இங்க இருக்காரு. ஏன் சிஎமாக்காம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கூட கூட்டணி வச்சுப்பீங்க, தளபதியே வெறுப்பேத்துறீங்களா? நீங்க ஆமா, ஆத்தா இம்ரான் கூட எல்லா கதையும் முடிஞ்சது. ஏதோ கோயம்புத்தூர் விட்டுட்டு இருக்காங்க அந்த பையன். இப்ப என்ன கேள்வினா, யாரு தளபதியை முதலமைச்சராக தடுக்கிறாங்க சொல்லுங்க? நீ கூகுள், நீங்க தான் கூகுள் தடுக்கிறீங்க. நாங்க எங்கேயா தடுக்கிறோம்? அவருக்கு பெரும்பான்மை இல்லைங்க, அதுக்கு சீமான் தடுத்து கொண்டிருக்கிறார். டிஎம்கேவின் பி டீமாக சீமான் அவர்கள் செயல்படுகிறார். அவர்கிட்ட தான் 10 எம்எல்ஏ இருக்காங்களா? கோகுல், சொல்றத கேளுங்க கோகுல். இப்ப அடுத்தது சீமான் வந்து பிஜேபி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவிடம் பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? தடுக்கிறது நீங்க தான், திராவிடமும் சேர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த பையன் பேசுறதுல உங்களுக்கு என்ன குறை கண்டுட்டீங்க கோகுல்? இல்ல, இந்த பையன் பேசல. முதல்ல அவ்வளவு வீடியோல அவ்வளவு கட் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆப்போசிட்ல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றவங்க அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. எடிட்டிங்ல அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துறாங்க. இது நமக்கு பாக்குற நமக்கு தெளிவா புரியல. திமுக காரங்க பண்றது இல்லையா? திமுக காரங்க இது மாதிரி குழந்தைங்களை வச்சு ஓட்டு பண்றாங்க. எங்க பாத்தீங்க? என்டிகே பண்ணலையா? ஏங்க, எவ்வளவு மீட்டிங்ல துண்டை போட்டுட்டு சின்ன பசங்களை வச்சு ஓட்டு கேக்குறீங்களே? சின்ன பசங்க மேடை ஏறி அரசியல் பேசுறாங்க, இப்படி அழுது வந்து அவங்களுக்கு ஆதரவு கேட்கல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு தலைவருக்காக ஒரு சமுதாயமே அழுகுதுன்னா அந்த தலைவருடைய மனதை நீங்க பாக்கணும். தலைவருடைய மனதை பாக்கணுமா, இல்ல வீட்டுல இருக்கிற பெற்றோரினுடைய மனநிலை பாக்கணுமான்னு தெரியல. தெரியல. நீங்க வந்து தொடர்ந்து எங்க தலைவரை வந்து நீங்க ஒரு ஒடுக்கணும், ஒரு அமுக்கணும். யாருங்க அமுக்குறா, யாருங்க ஒடுக்குறா? நீங்க தாங்க பண்றீங்க. என்ன பண்றாங்க சொல்லுங்க? நீங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? சிபிஎஸ்சி ரெண்டுமே ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி விசிகாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவர்கள் தலைமையில வந்து பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. இப்போ ஆட்சி அமைச்சு போறீங்க. இந்த ஒரு நாள் உங்களுக்கு வெயிட் பண்றதுல அப்படி என்ன அவ்வளவு பெரிய சிக்கல் வந்து சொல்லுங்க? நீங்க ஒரு நாள் காத்திருந்து ஆட்சி அமைச்சு என்ன மாறி போகுதுன்னு நான் கேட்கிறேன்.
அதாவது திருப்பி நாளைக்கே தேர்தல் வச்சா நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் பெரும்பான்மை கிடைக்கும்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன ஒரு பெரிய வேறுபாடு வந்துட போகுதுன்னு நான் கேக்குறேன். நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு கோகுல். ஆல்ரெடி காலம் வந்து கனிந்து வந்துட்டு இருக்குது. எங்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முந்தானேத்தே வந்து பதவி ஏற்க வேண்டிய ஒரு நேரம் முதல் கொண்டு நாங்க ஜோசியம் பார்த்து எல்லாம் கரெக்டான நேரம். அண்ணன் வந்து எலுமிச்சை பழமும் கருவேப்பிலையும் எடுத்துட்டு வந்தார் புசியானந்த் அவர்கள். ஓ அப்படி நான் கவனிக்கல, அது அப்படியா? தெரியாது உங்களுக்கு அதெல்லாம். பதவி ஏற்கணும், ஒரு நேரம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ள பதவி ஏற்கணும். நீங்க வேணும்னே இதை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ணன் ஒரு ராகு காலத்துல பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு. சோ பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்றத. சரி எல்லாம் ஓகே. நேத்திக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா மன்னார்குடி எம்எல்ஏ, அதாவது அமமுகவினுடைய குக்கர் சின்னத்துல வெற்றி பெற்றவர், அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காருக்குள்ள உட்கார வச்சு திருட்டுத்தனமா கையில இதெல்லாம் வாங்கினாங்களே, அது என்ன கணக்கு? கோகுல் அவர் விரும்பினாரு, அவர் வந்து பயப்படுறாரு. இப்ப தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றதுதான் அவருடைய மனசுல இருக்கு. என்ன ஆதரவு? குக்கர் சின்னத்தை ஜெயிச்சுட்டு குக்கர் மேல விசில் இருக்கிறதுனால விசிலுக்கு வந்துட்டாரா? எனக்கு சரி, இப்ப கார்ல உட்காந்து கொடுத்தல என்ன குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? ஏங்க அவர் காலைல வந்து நான் கையெழுத்தே போடலன்ட்டாருங்க, அது ஏஐ வீடியோன்ட்டாரு. அது அவர் நீங்க வந்து பணம் கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அவரை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இல்ல, இது திமுகவின் சதி. இது நீங்களே செட் பண்ணி அனுப்பி அவரை வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பண்ணீங்களா, நடுத்தருவில் நிக்க வைக்கணும்னு திமுக, அதிமுக, டிடிவி தினகரன் கொண்டு எல்லாருமே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை எதுக்கு எல்லாருமே நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சரி ஓகே. ஒரு பக்கம் மத்தியில பிஜேபி. அருமை அருமை அருமை. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, இந்த குழந்தைங்க வந்து இந்த பிள்ளையார்ல எல்லாம் தோப்புக்காரனை போட்டு கும்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. விநாயகா நானும் சொல்றேன், குழந்தைங்க சொல்றது என்ன இருக்கு? 3 4 5 6 7 போதும் கவுண்டர் பெருசா போயிட்டு இருக்கு. எதுக்காக இதுக்கு தோப்புக்காரன் போடுறாங்க, என்ன பண்றாங்க நமக்கு புரியல. இது நீங்க வந்து விஜய் அவர்கள், இது நான் வந்து தன்னெழுச்சி நடக்குன்னு நம்ம ஆரம்பத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலமா சில பேர் சொல்ற டேட்டாக்கெல்லாம் நம்ம ரொம்ப வந்து பயங்காட்டுற இருக்கு. என்னன்னா இது ஒரு பெரிய வந்து டீம் வச்சுட்டு குழந்தைங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி இது மூலமா வந்து சோஷியல் மீடியால ட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இருக்கு. என்டிடிவி முதற்கொண்டு ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி டிவிக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த காலகட்டத்தில். அதாவது கோகுல், இந்த குழந்தைங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறத பார்த்து உங்களுக்கு ஒரு பயம். இந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வருங்காலத்துல நம்ம ஒரு நல்ல மனிதனா, ஒரு நல்ல பண்புள்ள நபரா வர்றதுக்கு தாவேகா தலைவர் விஜயால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த குழந்தைகள் வந்து தோப்புக்காரனை போட்டு தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது நமக்கான தலைவன் யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு தெரியுது, பெரியவங்களுக்கு தெரியல. ஆமா, தெரியல. வந்து ஓட்டு போட்ட அந்த 1.25 கோடி பேருக்கு தெரியுது, எதிராக ஓட்டு போட்ட 2.5 கோடி மக்களுக்கு தெரியலன்னு. அதாவது கோகுல், நீங்க எது சொன்னாலும் வந்து எங்களுடைய தலைவரை நீங்க ஒடுக்கதான் பாக்குறீங்க. இந்த குழந்தைகள் முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த 20 வருடங்களுக்கு தமிழகத்தை ஆளப்போவது தங்க தளபதி விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணனாலதான் இந்த கோயிலா போய் குழந்தைங்க தோப்புக்காரனை போட்டுட்டு இருக்காங்க. எந்த தலைவருக்கும் அப்படி நடக்குமா? எந்த தலைவருக்கும் நடக்காது. எந்த தலைவர்களுமே வந்து வாக்குரிமையே இல்லாத குழந்தைகள்கிட்ட போயிட்டு நீங்க பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. இந்திய வரலாற்றிலேயே வந்து இதுதான் வந்து முதல் முறை. சரி ஓகே, நீங்க தேர்தலுக்கு ஓட்டு போட்டீங்க. இப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பதவி ஏற்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. விஜய் அவர்கள் சிஎம் கூடாதுன்னு எங்க முதலமைச்சர் ஆகிக்கங்க. அதுக்கான ஆதரவு வந்து முறையா நீங்க கட்சிகள்கிட்ட போய் தானே கேட்கணும். குழந்தைகளை தூண்டி விட்டு ஏன் வந்து நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன். இதுல இன்னொன்னு விஷயம் பாருங்க, கதறுகன்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் கையை அறுத்துக்கிட்டா, அது தெரியுமா? பிளேடால ஒருத்தர் வந்து கையை அறுத்துக்கிட்டாரு. ஒருத்தன் தன் தலைவனுக்காக உயிரவே விட துணிஞ்சானா இதுதாங்க தலைவன். ஏங்க தலைவர் என்னங்க பண்ணாரு உங்களுக்கு? இவர் தாங்க உயிரை விட்டுட்டு இருக்காரு. அவர் எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாங்க. அப்புறம் நான் அறுத்துப்பங்க என் தலைவனுக்காக. அந்த பிளேட் உங்களுக்கு என்னங்க வலிக்குது? ஏங்க வயிறு எரியறீங்க? ஐயோ வயிறுலாம் எரியலைங்க, அவர் ஆட்சிக்கு வரட்டும். வந்தது இவ்வளவு வன்மமா? ஐயப்பா. சரி ஓகே, என் தலைவனை பார்த்து பயப்படுறாங்க தமிழ்நாடு. ஒருத்தன் தன் குடும்பம் வேணாம், குட்டி வேணான்னு என் தலைவனுக்காக கையறுத்துக்கிறான். அவனை போய் அசிங்கப்படுத்துறீங்களே. பெத்த பிள்ளைங்க ரோட்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் தளபதி தான் வேணும்னு நிக்கிறானா, அவனை எப்படி கோகுல் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? சரி, இன்னைக்கு வந்து விசிகா உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து அவர்களை உள்ள எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் பண்றீங்க. அவங்க சில கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. ஆனா நேத்து வரைக்கும் விசிகா வந்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கும் போது அவர்களை என்னெல்லாம் பண்ணீங்க? திட்டுவோம், பச்சை பச்சையே வந்து திருமாவோட போட்டோவெல்லாம் கலட்டி தூக்கி வெளியே போடுற மாதிரி வீடியோலாம் வருது. பிளாஸ்டிக் சேர் இருந்த உனக்கு வந்து எங்க கிட்ட வர்றதுக்கு உனக்கு கசக்குதான் கேக்குறீங்க. ஆமா வச்சோம். அவர் அப்படியே ஒரு மேல எல்லாம் பேசுறீங்களே. இன்னைக்கு வந்து அவர் தயவுல தானே ஆட்சி அமைக்கிறீங்க அப்படிங்கும்போது எப்படி அதை எடுத்துப்பீங்க நீங்க கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்? எங்க தலைவருக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். எங்க தலைவருக்காக யாரையும் போற்றுவோம், யாரையும் காரியம் துப்புவோம். எங்க தலைவருக்காக திருமாவளவன் அவர்கள் மீண்டும் வந்து நான் வந்து ஆதரவு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட மீண்டும் அதே பிளாஸ்டிக் சேரை வைத்து அவர்களை நாங்கள் பெருமைப்படுத்துவோம். அதே மாதிரி காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். எவனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தளபதி மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஆயுதம். எங்கள் அண்ணன் புசியானந்த் அவர்கள் சொல்லி இருக்கிறார், தளபதியுடைய முகத்தை மட்டும் பாருங்கள் என்று. அதான் கொள்கை இல்லையா? கண்டிப்பா.
10 கோடி கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, தளபதியுடைய போட்டோவை பாக்கெட்டில் வைங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் புசி ஆனந்த் அவங்க. உங்க தளபதியை பத்தி ஒரு முதியவர், இப்ப நீங்க குழந்தைகள் பேசுனதெல்லாம் கேட்டீங்க இல்லையா, முதியவர் பேசுறதையும் கேளுங்க. அதாவது விஜய் அவர்களை கிழித்தெடுக்கும் பாட்டியம்மா அப்படின்னு டைட்டிலே இதுக்கு வைக்கலாம்னு இருக்கேன். என்ன எங்க தலைவர் யாரு கிழிக்க போறோம்? ஆம்பளை மாதிரி பெரும்பான்மை வச்சு நீங்க வந்து ஆட்சி பிடிக்க வேண்டியதானே? சின்ன குழந்தைங்க இதுக்கு அளவு வச்சு நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றீங்கன்னு ஒரு பாட்டியம்மா கேக்குதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து உயிரோட இருக்க தேவையில்ல. 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அதோட ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. ஏங்க உங்களுக்கு தேவையில்லைங்க, அவங்க தமிழ்நாட்டினுடைய தேவையில்லைங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை. இப்படி ஒரு உயிர் தேவை கிடையாதுன்ற. எங்களுக்கு எங்க தளபதி தான் முக்கியம். மனசாட்சியில அந்த மனிதன் எவ்வளவு விஷயங்கள் அறிவிச்சாரு பெண்களுக்காக. இலவச பேருந்து, இலவச அது, இலவச இது எல்லாம் கொடுத்தாரு. நன்றி கேட்டு பேசுது பாருங்க. பொம்பளையா இது பஜாரி. அடுத்து இன்னொரு கிளிப். அதாவது சீரியல் நடிகைகள் இருந்து சினிமா நடிகர் எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்க நம்ம பாக்குறோம். அதுல வந்து ஒரு சீரியல் நடிகை ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா, போடுங்க, எங்களுக்கு சாதகமா தான் இருக்கும், போடுங்க. பாருங்க. என்ன நீ நினைக்கிறது நடந்துட மாட்டிருக்கு. வீடியோ எடுக்காதடா, எனக்கு இல்லாம இருந்ததுடா. எனக்கு இவ்வளவு இடத்துல ஜெயிச்சுமோ முதலமைச்சர் ஆகாம இருக்காரேன்னு வேதனையா இருந்து. எனக்கு புரியல, எவ்வளவு இடத்துல ஜெயிச்சோம்? 118 இடம் ஜெயிச்சீங்கன்னா யாருமே தடுத்திருக்க முடியாது. நீங்களா போயிட்டு முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்துருக்கலாம், யாரும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறப்போ நிரூபிக்கிறதுக்கு கட்சிகள்கிட்ட போய் கையேந்து தான் செய்யணும். அதுதான் இயல்பு. இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க எனக்கு புரியவே இல்லையா? மத்தவங்களுக்கு எல்லாம் கலைஞர் ஆட்சி அமைக்கல 96 சீட்ல. ஏங்க கூட்டணி கட்சி இருந்துச்சுங்க, அது கூட காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் கலைஞர் தனியா அமைச்சாருங்க. கலைஞர் இவங்க தனியா அமைச்சிருப்பாரு. அவர் அமைக்கலாம், கலைஞர் அமைக்கலாம், ரயில் ஏறி வந்த கலைஞர் அமைக்கலாம். ஒரு பச்சை தமிழன், மானமுள்ள தமிழன் விஜய் ஆட்சி அமைக்க கூடாது. உங்களுக்கு அவ்வளவுதானே? ஒருத்தர் இந்த மக்களுக்காக வந்துடக்கூடாது. இந்த மக்களை அடிமைப்படுத்தி முட்டாளாக்கே வச்சிருக்குன்னு இருக்கீங்க நீங்களா. அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்தமா உங்களுக்கு பிஜேபி, இங்க இருக்கக்கூடிய திமுக எல்லாரும் சதி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கி பேசியிருக்காங்க எங்க தளபதிக்கு எதிரா. இவனை விடக்கூடாது, நம்ம எல்லாரையும் அழிக்க போறான்னு சொல்லி பேசியிருக்காங்க. சொல்றாங்களே ஆன்லைன்ல. எங்களுடைய விர்ச்சுவல் வாரிசே போடுறாங்களே, போஸ்ட் போடுறாங்களே, எப்படி போடுவாங்க? அந்த விர்ச்சுவல் வாரிசை இப்ப பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 30,000 வாட்ஸ்அப் குரூப் நம்ம வச்சிருக்கீங்களாமே. ஜெகதீஷ் எங்ககிட்ட இருக்கு, நாங்க வைக்கிறோம். ஆமா, அதெல்லாம் வச்சு நீங்க சோசியல் மீடியா கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க. யாராவது தலைவர்களை பத்தி அவதூறு பரப்புறீங்க, அது ஒரே நாள்ல ட்ரெண்ட் ஆகுது. மக்களோட மைண்ட் செட்டே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, மேனிபுலேட் பண்றீங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் வருது. நேஷனல் மீடியா வரைக்கும் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. மேனிபுலேட் பண்றதுக்கு மக்கள் என்ன டாகா? மனிதர்கள். ஏங்க மக்கள் மனிதர்கள் தான், ஆனா உங்களால ஏமாற்றப்பட்ட மனிதர்களா இருக்காங்க. அதான் பிரச்சனை. நாங்க யாரையும் ஏமாத்தல. சரி, உண்மைகளை மட்டும் தான் பேசுறோம். அப்படியா? தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் தான். சரி, மன்னார்குடி எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபார்ம்ல போட்டிருக்கீங்களே, அவர் தான் வந்து உங்களுக்கு ஆதரவே கொடுக்கல. தினகரன் பேசாம, தினகரன் தான் கட்சியோட தலைவர், அமமுக தலைவர், அவர்கிட்டயே பேசாம எதுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க? கட்சி தலைவரோட கையெழுத்து இல்லாம எப்படி எம்எல்ஏவை நீங்க உங்க பக்கம் இழுக்கிறீங்க? அதாவது கோகுல், தினகரன் அவர்கள் ஜெயிச்சது ஒரு சீட்டு தான். தினகர், ஆமா, அதான் அமமுக காமராஜ்ன்ற எம்எல்ஏ ஜெயிச்சாரு. காமராஜ் அவர்களுக்கு தினகரன் கூட இருக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. எங்க தளபதி வந்து சந்திச்சாரு. ஏங்க அப்படி அது கட்சி தாவுதல், அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா அவரை பதவியை பறிச்சிருவாங்க. முடியாதுங்க. எப்படிங்க? என்னங்க எங்க தளபதிக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா மட்டும் எப்படி நீங்க பதவி பறிப்பீங்க? தளபதிக்கு ஆதரவு கொடுத்தா இல்லைங்க, ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சி தாவ கூடாதுங்க. கட்சி தலைவரோட ஒப்புதல் மூலமா தான் வெளியே போய் ஆகணும். யாருங்க சொன்னது? சட்டம் சொல்லுதியா? நாங்க ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாமே மாத்தணும், இது எல்லாமே மாறும். எப்பா இவ்வளவு தளபதினாலே ஏங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஒருத்தர் கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கான், அவனுக்கு ஆதரவு கொடுத்தாலும் எதனா ஒண்ணு நீங்களே தேடி சொல்றீங்க. சட்டம் சொல்லுது, கொட்டம் சொல்லுதுன்னு. என்னங்க சட்டம்? மனிதனுக்கு மீறி என்னங்க சட்டம்? எனக்கு ஒண்ணு புரியல அனில் கோகுல் அவர்களே. அதாவது பெருமையா இருக்கு, ஜனநாயகன் படம் வரும்போதும் சரி, சென்சார் போர்டுல அவர்கள் சில சேஞ்சஸ் சொன்னாங்க, அது நீங்க பண்ணல, அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு இல்லையா? இப்படி விஜயோட ஒவ்வொரு படங்கள் வரும்போது ஒரு பிரச்சனை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். அப்பெல்லாம் எனக்கு இது மாதிரி யோசிக்க தோணல, அதெல்லாம் உண்மையா வரக்கூடிய பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த சம்பவத்துல பார்க்கும்போது தெரியுது, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீங்களே ஒரு பிரச்சனையா உருவாக்கி அதுல பப்ளிசிட்டி தேடிக்கிறீங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கும் சரி, இப்ப நடக்கிற இந்த பெரும்பான்மை பிரச்சனைக்கும் சரி, எதுக்குமே விஜய் அவர்கள் வாயை தொடர்களே எதனால திறந்தா எங்க தலைவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? மாஸ் இன்னும் பயங்கரமாயிருமா? நான் எக்ஸ்போஸ் நினைச்சேன். இன்னும் நிறைய குழந்தைகள் நடுரோட்டுக்கு வந்துருவாங்க ஒரு வாயை திறந்தா. அதனாலதான் எங்க தலைவர் தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்கா வைக்கிறதுக்காக தலைவரை பொறுத்த வரைக்கும் பேசி சீமானை போன்று பேசி கத்தி இந்த மக்களுக்காக போய் வேர்வை சிந்தி இந்த மக்கள் கூட உட்காந்துட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, போய் அந்த மக்கள் கூட போய் உட்கார்றாரு ரோட்ல. அந்த மாதிரி தலைவர் கிடையாது. அங்க வர வச்சு அங்க கப்புல காப்பி கொடுத்து போட்டோ எடுத்து அதை வைரல் ஆக்கக்கூடிய ஒரு டீம் வச்சிருக்காங்க.
வைரலாக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க எங்க தலைவர் கூட. உங்களை மாதிரி போய் ரோட்ல உட்காந்துக்கிட்டு எவன் உட்காருவாங்களாம், மக்கள் கூட போய் எவனா உட்காருவானாங்க? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள நாங்க வர வைப்போம், நேர்ல வர வைப்போம். நாங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி ஏசியை போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சரியான ஒரு முறையில நாங்க அரசியல கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி எங்களை பண்ண சொல்றீங்களா? அருமை. கத்த சொல்றீங்களா மைக்க பிடிச்சி என் தலைவரை? ஒரு வாட்டி பிரஸ் மீட்ல கத்தந்துக்கே தமிழகமே அதந்துச்சு. பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா அந்த பிரஸ் மீட்? அது சினிமால இருக்கும்போது கொடுத்த பிரஸ் அப்படின்னு கத்துனாரு. பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் டென்ஷன். அதுல இருந்து பிரஸ் மீட்ல வந்தாலே இது மாதிரி கத்தி ஏதாவது பிரச்சனை படுவான்னு சொல்லிட்டு அவரை பிரஸ் மீட்டே கொடுக்காம வச்சிருக்கீங்களா? கதறு நான் கதர் இல்லைங்க, விஜய் ஒரு கதிரி வர கதறு. சரி கோகுல், எப்படி நீங்க தான் இப்ப ஆட்சி அமைக்க போறீங்க, ஆட்சி அமைச்சிருவீங்க, கண்டிப்பா உங்களோட அமைச்சர் வேலை யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை எங்க யோசிச்சு பார்த்தாலே எங்களுக்கு அப்படியே தலைலாம் சுத்துது. முதல்ல வந்து ஆதவ் அர்ஜுனா. உங்களுக்கு தலை சுத்தாது கோகுல், வயிறு எரியும். சரி ஓகே, வயிறு எரியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அமைச்சர் வேலை இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள லாட்ரி மீண்டும் வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. வரும் வரும் வரும். இப்போ விஜய் அவர்கள் வந்தாருன்னா தமிழ்நாடே மாற்றமா ஆக போகுதுன்னு சொல்லி இதான் அந்த மாற்றமா? அதாவது கோகுல், லாட்ரி என்றால் என்ன? லாட்ரின்னா என்ன? எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஒரு குலுக்கல் முறையில ஒரு பெரிய பரிசை கொடுக்கறது. அந்த பெரிய பரிசு வாங்க போறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெற்றியாளர், அதிர்ஷ்டசாலி. சரி, அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்க போகிறார். உருவாக்க முடியும். அனைவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஒருத்தர் தானங்க வெற்றியாளர். ஆமாங்க, அந்த ஒருவர் தாங்க அந்த அதிர்ஷ்டசாலி. ஒருத்தர் தானே இருக்க முடியும் அதிர்ஷ்டசாலினா. சரிங்க, லாட்ரி மூலமா எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. ஒருத்தனே வந்து 100 டிக்கெட் வாங்குவான், அதுல எதுலையுமே வந்து சீட்டு அடிக்கவே அடிக்காது, அப்புறம் தோத்தானே போவாங்க எல்லாரும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து 100 சீட் வாங்கன்னு சொல்றோமா? லாட்ரி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்குங்க. ஏன் வருவாங்க? ஏன் தடை செஞ்சாங்க? அது நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தேவையில்ல. சரி, இது வந்து விஜய் அவர்கள் கொண்டு வரணும்னு தெரியாது. ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குன்னா, அண்டை மாநிலங்கள்லாம் இருக்கு, ஒருவேளை வந்து அங்கெல்லாம் இருக்கு, இங்க மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் வந்துருவாங்கலாம் பாக்குறேன். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேங்க, பிரச்சார சமயத்துலலாம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா மதுக்கடைகள்லாம் மூடிடுவாருன்னு சொல்லி, டாஸ்மாக் எல்லாம் மூட போறாருன்னு சொல்லி தாவேகா வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. 10 ரூபா கூட தான் வாங்க மாட்டாங்க அடுத்த நாள்னு சொன்னாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அது வந்து விஜய் அவர்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லவே இல்லையே, தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லையே. எதுக்குங்க சொல்லணும்? நீங்க சொன்னீங்களா திமுக சொன்னிச்சு, அதிமுக சொன்னிச்சு, நாம் தமிழர் சீமான் சொன்னாரா? சீமான் சொன்னாருங்க. சொல்லலைங்க. சீமான் வந்து டாஸ்மாக் ஏஐங்க, அது ஏஐ மூலமா நீங்க வந்து பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் பண்றீங்க. சரி ஓகே, இப்ப திமுக அதிமுக சொல்லல, அவங்க கடையை மூடவும் இல்ல, நீங்களும் சொல்லல, அப்ப நீங்க மூடிக்கலாம் மூட மாட்டீங்களா? இல்ல கதிர் ஏங்க, டாஸ்மாக் கடை தாவை காய்ச்சல் மூடப்படுமா இல்லையா? இல்ல அட்லீஸ்ட் குறைக்கவாச்சும் படுமா? அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒருத்தன் மாடா உழைச்சி ஒரு ஒரு கூலி தொழிலாளி ஒரு 6 மணிக்கு மேல அவனோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக அவன் போகக்கூடிய முதலிடம் டாஸ்மாக். சரிங்களா? அந்த மக்களுடைய வயித்தை நாங்க அடிக்கணும்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்க. என்ன இப்ப டாஸ்மாக் இருக்கிறதுனால என்ன? இப்ப எங்க தலைவர் சொல்லலாம், என்ன சொல்லலைன்னா நீங்க மூட மாட்டீங்கன்னு அர்த்தம். விஜய் அவர்கள் வர்றதுனால தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். குழந்தைங்க முதற்கொண்டு எங்க தலைவருக்காக கத்திட்டு இருக்காங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றம். அது ஆமா, அது வந்து மாற்றம் தான். பச்சிலம் குழந்தைகள் ஹக்கீஸ் போட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எங்கள் தலைவருக்காக தளபதின்னு கத்திட்டு இருக்காங்க. அது ஓகேங்க, நிர்வாக ரீதியா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கடன் அடைப்பாரு. பாமக ஒரு கட்சி இருக்குங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஜாதி வெறியர்களுங்க. இல்ல அது ஓகே இருக்கட்டும், அவங்க ஓகே, அது தனி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா போதை இல்லா தமிழகம் உருவாக்கணும், அவங்க ரொம்ப நாள் அதை பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிசிகா இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றுவோம், என்னன்னா இந்த சாதி பெருமை கொலையெல்லாம் பண்றாங்க இல்லையா, ஆணவ கொலை பண்றாங்க இல்லையா, அதற்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லி அவர்கள் பேசி இனிமே சொல்ல மாட்டாங்க, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்களா பாப்போம் நம்ம பொறுத்து. இதெல்லாம் அவருடைய பிரைம் கொள்கையா இருக்கு. சீமானந்தன் என்ன பண்ணுவாரு? விவசாயத்தை அரசு பணியாக்குன்றாரு. இந்த மாதிரி டிவிக்கோட ட்ரேட்மார்க் கொள்கை என்ன? எங்க அண்ணனுக்கு, அதாவது எங்க தளபதிக்கு வந்து பொய் சொல்லிட்டு ஆட்சியை அமைக்கணும்ன்ற ஒரு தேவை கிடையாது. அதனால எதுவுமே சொல்லாம ஆட்சி அமைச்சு. கண்டிப்பா. இப்போ வந்து எங்க அண்ணன் வந்து இப்போ ஒயின் ஷாப் நான் அழிப்பேன்னு பொய் சொல்லி உங்ககிட்ட ஓட்டு வாங்க வேண்டிய தேவை அவருக்கு இல்ல. அப்பனா மக்களே போட்டுருங்களா? அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான் இருக்கலாம். மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கலாம், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய், இதெல்லாமே வந்து விஜய் கொடுத்துருவாரு. 6 சிலிண்டர். இப்போ எங்க அண்ணனால அதை கொடுக்க முடியலனாலும் நாங்க அதை ஏத்துப்போம். ஏன்னா அவரோட மனசு எங்களுக்கு தெரியும், அவர் கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த பாசிச பிஜேபி கொடுக்க விடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்ப்பாங்க. என் தலைவர் மக்களுக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதிமுக கூட சேர்ந்துட்டு ஆடுது. சரி ஓகே, அருமை. அப்போ வந்து இப்ப கொடுக்கலன்னா என்னங்க, 2500 நாங்க கொடுக்கலன்னா உங்க வீட்டுல இப்ப சாப்பாடு எரியாதா? இல்லங்க, ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்க போறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு சொல்லி 2500 கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னீங்க. வேலை வெட்டிக்கு போங்க, நாங்க அப்படிதாங்க சொல்லுவோம். ஏங்க சொல்லும் போது சந்தோஷமா இருந்ததா, ஹாப்பியா இருந்ததா, அனுபவிச்சிங்களா? அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா வீட்டுல இருக்கிற பெண்களும் நமக்கு
அதாவது தலைக்கு 2 இப்ப கணக்கு போடுறாங்க. ஒரு வீட்டுல 2 பெண்கள் இருந்தாங்கன்னா தலைக்கு 2500 ரூபா 2500 5000 வரப்போகுது. வீட்டுல ஒரு பையன் படிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா 4000 வரப்போகுது. இப்ப வீட்டுக்கு வருமானமே வந்து ஒரு 10,000 15,000 வரப்போகுதுன்னு சொல்லி காத்திருக்காங்க எல்லாருமே. காத்துக்கிட்டே இருங்க. ஓ சரி, சொன்னா செய்யணுமா? ஏங்க வேலை வெட்டிக்கு போக வக்கு இல்லாம தலைவர் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு வாயை பொழந்துட்டு உட்காந்துருந்தா எங்க தலைவர் அதுக்கு பொறுப்பாக முடியாது. என் தலைவர் நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லு, வட்டி எப்படி கட்டணும்னு சொல்லு. எப்படி சினிமா படம் வச்சு வட்டி அடைப்பாரா தெரியல எனக்கு. அதையும் நீங்க சொல்லவே இல்லை. படம் பண்ண போறாரு. ஏங்க எங்க தலைவர் ஒரு 200 கோடி வாங்குறாரு, அப்படியே வட்டிக்காவது கட்டுவார் இல்லைங்க. நீங்க நினைச்சீங்களா தமிழ்நாடு வட்டி கட்டுறது 50,000 கோடி வருஷத்துக்கு? பரவாயில்ல, 200 கோடி குறையுது இல்ல. 200 கோடி என்ன பண்ண முடியும்? குறையிட்டுங்க. அதுவும் ஒரு காசு தாங்க. நீங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் எங்க தலைவர் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஆகாது இல்ல. சரி, வேற என்னதான் உங்களுக்கு சொல்ல வரீங்க எனக்கு புரியல. ஏன் இவ்வளவு ஒரு வன்மம்? இல்ல இருங்க நான் பேசணும். எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம்? தமிழ்நாடு முழுக்க ஒரு மனுஷனை பத்தி ஏன் பயப்படுறீங்க? ஒருத்த போராடி என் தலைவனை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பேசிட்டே போலாம். எவ்வளவு கஷ்டங்கள் சின்ன வயசுல இருந்து, எவ்வளவு வழிகள். சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஐயோ விடுங்க அந்த டாபிக், அதை விட்டுருவோம். இப்ப பாக்குற மக்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா புரியும். கண்டிப்பா தாவேகா தொண்டர்கள் இந்த சேனலுக்குள்ள வாங்க, வந்து நம்மளோட பவரை காட்டுங்க. இல்ல அவங்க பவர்லாம் காட்டுவேனா, நீங்க உங்களோட அனில் மோட ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மல் கோகுலா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி தமிழ் கோகுலாக, கோகுல் ஸ்பீஸ் கோகுலாக நீங்க இப்ப வந்து இந்த இடத்துல இப்படி தாண்டா இருக்கானுங்க இந்த அனில். இப்படி தாண்டா எது கேட்டாலும் இப்படி தாண்டா பேசுவானுங்க. இதெல்லாம் பார்த்து என்ன யாரும் அனில் நம்பாதீங்க. இவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. நீங்க எது கேட்டாலும் அதுக்கு எதனா ஒரு நொட்டம் சொல்லுவாங்க. ஏன்டா இந்த வேட்பாளர் ஏன்டா ஜெயிச்சாருன்னா திமுக அப்ப ஜெயிச்சாங்களே அப்ப தெரியலையா, இப்ப மட்டும் கேள்வி கேட்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு தான் ஒரு சாம்பிள் காமிச்சவங்களுக்கு பாருங்க. உங்களோட சக அனில் நண்பர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்குன்றத வெளிப்படுத்தி காட்டினா ஸ்டோரி எடுத்து போடுங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சிங்க் ஆகுதான்னு பார்த்து. சரி, இப்ப எனக்கு நீங்க அனில் நண்பரா சொல்ல வேணாம், சக நண்பரா சொல்லுங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்க என்ன தோணுது உங்களுக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழ் சமூகம் வந்து குழந்தைங்களை எப்படி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அதுல ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்லுவேன், ரோட்ல போற பையன் கூட கொடியை வச்சு ரொம்ப தப்பு கோகுல். இது வந்து ஒரு ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன் 100%. இல்ல திருப்பி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி ஒரு வேளை கவுந்தாலும் பரவாயில்ல, நம்ம திருப்பி நாங்க ஜெயிப்போம். குழந்தைங்களை நம்பி, அதாவது எப்படின்னா இந்த சின்ன குழந்தைகள் பெண்கள் இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு விஜய்க்கு எதிராக உலகமே திரண்டு ஒன்னா வருதுங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்களே இவங்க. அதுல வேற முதல்ல ஒரு வீடியோ பார்த்தோம் பாத்தீங்களா, அண்ணன் சாப்பிட்டல தூங்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா? என்ன கேக்குறேன், வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? உங்க அண்ணன் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டு வாசல் தாண்டி உள்ள போக முடியுமா? முதல்ல கேட்டை தொட்டு இப்படி விரல உள்ள விட்டு பார்க்கலாம். கேட்டு ஓட்டையில கையிலே வெட்டுவாங்க உங்க அண்ணன் வீட்டுல இருந்து. காலிலே மெதிப்பான் பூட் காலோட வாட்ச்மேன். இந்த லட்சணத்துல தான் நீங்க இருக்கீங்க. எனக்கு ஏன் மக்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? படிச்ச பசங்க தானே. எவனாவது போயிட்டு எவனா இப்படி கெஞ்சுவானா? அனில் ஏன் அப்படி இருக்காங்க? நேத்து ஒருத்தர் பேசினார்ல ஆளுநர், அடே அரலேக்கர் அப்படின்னு பேசுறாரு பாருங்க. அதாவது எங்க அண்ணன் பார்லிமெண்ட் அனுப்பி விடாண்டாப்ல. ஏண்டா பொறம்போக்கு ராஜேந்திர விஸ்வநாத், ஏண்டா நீ கவர்னருக்கு லாயக்கடா? ஏண்டா டேய், ஒருத்தன் வந்துட்டு மெஜாரிட்டி கட்சியில கூட நிக்கிறான், 113 நிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புண்டா. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ஒரு மைனர் ரைட்ஸ் மேல பொறம்போக்கு. ஒரு இலங்கை தமிழர் சரியா, நம்ம தமிழ் சமூகத்துல பிறந்து இந்த மாதிரி ஒரு தற்குறியா இருக்கான் பாருங்களேன். அவனால நான் வந்து கண்ணில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், போடா அணிலன்ட்டு போயிடும். இல்ல என்னன்னா இவங்க வந்து என்னன்னா, இந்தியாவே விஜய்க்கு எதிராக இருக்கு, தமிழ்நாடே விஜய்க்கு எதிராக இருக்கு, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க, மக்கள் மட்டும்தான் விஜய் பக்கம் நிக்கிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சட்டப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்றாங்க, அதை பண்ணீங்கன்னா முடிய போகுது. அதாவது ஆரம்பத்துல கூட வந்து விஜய் தானே தனியா ஒரு பெரிய கட்சி தானே, அவர் ஆட்சி அமைக்க விட்டுட்டு சட்டமன்றத்துல போயிட்டு பெரும்பான்மை நிரூபிக்க வைக்க வேண்டியதான்ற மாதிரி எல்லா கட்சியும் குரல் கொடுத்தாங்க. கோகுல் ஒரே நிமிஷம், ஆளுநர் என்ன கேட்டார்? ஆமா, ஆளுநர் என்ன கேட்டாருன்னா, எங்க அது ஓகே இருந்தாலும் அங்க போயிட்டு உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஆட்சி கவுழ்ந்துச்சுன்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே பிளேட் எடுத்து கையை அறுத்துக்கிறாங்க பாருங்க. திருமாவளவன் அவரோட ஆபீஸ் வாசல்ல கையை எடுத்துட்டு ரத்த பூஜை பண்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் உங்க கூட இருக்குது, வேற கட்சிகள் வர்றதுக்குலாம் சாத்தியக்கூறுகள் இல்ல. நீங்க யாரை வச்சு நீங்க ஆட்சி அமைக்க போறீங்கன்றதை எங்களுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமா காட்டுங்க, நான் சுலபமா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி 2-3 மீட்டிங்கள் ஆளுநர் கூட உட்கார்ந்துட்டாரு. இதை அவர் கேட்கறதுக்கு அவர் உரிமை இல்லையா? கண்டிப்பா இருக்கா. அதாவது நாம ஆளுநருக்கு எதிராக அரசியல் பண்ணணும் தான், அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் டிவிகே சைட்ல இருந்து ஆதரவை திரட்டுறதுல எப்படி என்ன சிக்கல் இருக்கு? நீங்க எல்லாம் தனித்தனியா போய் பேசுனீங்க, ஆதரவை கேட்டீங்க, கொடுத்துட்டாங்க, ஆட்சி அமைக்க போறீங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன அப்படின்னு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு? இதுக்குள்ள வீட்டுல கிரியேட் பண்ணி அந்த ரூட்னு ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இங்க பாருங்க நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், கான்பிடண்டா இருங்க. இப்ப பேசணும், நீங்க கான்பிடண்டா இருங்க, யாரும் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க பேசணும்ல. அதற்கு மாறாக தாவேகா வாட்ஸ்அப் குழுக்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஆட்களும் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்ற விஷயம் இந்த போராட்டங்கள்லாம் ஏதோ கேஷ்ல நடக்கல, அங்கங்க இவர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க.
ஒரு குரூப்லயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை மணிக்கு இங்க வாங்கன்ற மாதிரி அது ஒரு போராட்டமா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க அனில்ஸ்க்கு மட்டும் தான் எல்லா டீம்லயும் ஆள் இருக்குன்னு. எல்லாருக்கும் எல்லா டீம்லயும் ஆள் இருக்கும். நீங்களே பாத்துருப்பீங்க நேர்ல எந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல எப்பெல்லாம் ஆட்களை அரேஞ்ச் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணணும், நாளைக்கு வந்து தமிழ்நாடு அதிரணும். அப்ப இப்பெல்லாம் தூண்டி விடுறதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு. உண்மையிலேயே வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா விஜய்க்கு முன்னாடி பிற கட்சி தலைவர்கள் குரல் கொடுப்பாங்க. அப்படிதான் கடந்த காலத்தையும் கொடுத்துருக்காங்க, இப்பவும் அப்படிதான் கொடுப்பாங்க. அதனால நீங்க வந்து முந்தி அடிச்சுட்டு போயிட்டு விஜய்க்காக போய் கையை அறுத்துக்கிறேன், ஏன்னா ஒருத்தர் கையை அறுத்துட்டாருங்க இன்னைக்கு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு உயிருக்கு தான் ஆபத்தான்னு தெரியல. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாம யாரும் இங்க விஜய்க்கு எதிராலாம் யாரும் ஒன்றும் பெரிய சதியெல்லாம் ஒன்றும் பண்ணல, எதுவுமே நடக்கல. அவர் பாட்டு வரப்போறாரு, ஆட்சி அமைக்க போறாரு. என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு வாரம் ஆகலைங்க, இன்னமும் 6 மாசம் வரைக்கும் விஜயை பதவியேற்கூடாம கஷ்டப்படுத்திட்டான்ற மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மறு தேர்தல் வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ இவர்களே ஆதரவெல்லாம் கொடுத்துட்டாங்க. இனிமே அவர்களுக்கு என்ன கொடுக்கணும் விஜய் அவர்கள் கரெக்டாக பார்த்துப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களை பாருங்க. அதான் நம்ம சொல்ல ஒரு விஷயம். நன்றி. ஃபன் பண்றோம்.